ஏன் மாப்ள, கடையில் நான் கஸ்டமரை ஒத்த ஆளாக நின்று கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னடான்னா எடுத்துட்டு போய் மியூசியத்தில் வைக்க வேண்டிய இந்த புராதனத்து வண்டியை தொடச்சிக்கிட்டு இருக்க. அத வெயிட் அண்ட் see. என்ன விஷயமா இருக்கும்? என்னதுல படம் ஓட்டக்கூடிய ரீல் எடுத்து வச்சிருக்க? ஓ, ஸ்டிக்கரா? ஓ, தான்னா என்னவா இருக்கும்? ஒருவேளை தண்ணி வண்டியா இருக்குமோ? இல்ல மாப்ள, பழைய தண்ணி வண்டி ஓட்டுன ஞாபகம். அதான் நான் கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஆளையும் மூஞ்சியும் பாரு. இந்த மாமனோட அருமை தெரியாம பேசியல நீ. தம்பி வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன விஷயமா வந்தீங்க? நான் பக்கத்துல ஒரு விஷயமா வந்தேன். அப்படியே உங்க 2 பேரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாங்கம்மா. இது உங்கட மாதிரி தானம்மா. வீட்லயே இருக்கிறதுக்கு அடிக்கடி இந்த பக்கம் வாங்க. எங்களுக்கும் உதவியா இருக்கும்ல. நான் சொல்றது கரெக்ட் தானே? என்னல நீ என்ன? ஏதோ சர்ப்ரைஸா? ஓ, என்ன அப்ப நான் சொன்னது தானே மாப்ள? மேல புள்ளி வை, அப்ப கரெக்டா இருக்கும். என்ன வேற பேப்பர் எடுக்கிறான்? என்ன அது? தானமா? டேய், அடுத்தது ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னு சொன்னேல்ல. கொஞ்சம் இருமாமா, சீக்கிரம் எடுத்து ஒட்டல. ரொம்ப சஸ்பென்ஸ் கொடுக்காத. தானம் நீலா நல்லா இருக்கு மாப்ள. அடுத்தது டக்ளஸ். நீ ஏன் பேர் இருக்கா? எடு எடு எடுத்து. அதான் அங்க ஒட்டி இருக்குல்ல. எங்க? அதான் அங்கதான், பாத்ரூமுக்கு பக்கத்துல. அங்கே. என்ன தம்பி, திடீர்னு வண்டியில தானோ நிலானெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க? ஆமாமா, எங்க அப்பா இருந்தப்ப காரெல்லாம் வச்சிருந்தாரு. அப்ப கார் கண்ணாடியில 2 பக்கமும் என் பேரு, அம்மா பேரு, அக்கா தங்கச்சியோட பேரெல்லாம் வரிசையா ஒட்டியிருப்பாரு. அத பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யாராச்சும் அதை பார்த்து பேரை படிக்கிறப்போ அது எங்க கார் தான்னு அவ்வளவு பெருமையா இருக்குமா. அதாமா என் வாழ்க்கையிலையும் முக்கியமான 2 பேரோட பேரையும் ஒட்டியிருக்கேன். அட்ரஸ் சக்கண்ணா. ஆட்டோக்கு பின்னாடி ஒட்ட வேண்டிய ஒரு தத்துவத்தை அசால்ட்டா சொல்லிட்டிய மாப்ள. அப்படி பார்த்தா நீங்க கார்ல தானே மாப்ள ஒட்டி இருக்கணும். அடுத்து வாங்கி ஒட்டுவோம்ல. வாங்கிடுவோமா? ரொம்ப அழகா இருக்கு தம்பி. இல்ல மாப்ள, ஆனா ஒண்ணு. ஆனா நீ கடைசி வரைக்கும் இப்படி ஸ்டிக்கர் ஒட்டுறதுலயும் கண்ணாலேயே பார்த்து காதல் பண்றதுலயே காலத்தை ஒட்டிடுவேன்னு நினைக்கிறேன். ஆமா, சும்மா இருக்க மாட்டியா? என்ன தம்பி, அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? அது ஒண்ணும் இல்லம்மா, மாமா ஏதோ வளர்றாரு சும்மா. நான் ஒன்னும் வளரவே இல்லை. நான் தெளிவாத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மாமா சும்மா இரு. நீ சும்மா இல்ல, நீ தான் பேச மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் அம்மாவாச்சும் ஏதாச்சும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா? என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள, நம்ம தனத்துக்கிட்ட ப்ரமோஸ் பண்ணணுமா, அதுக்குதான் இதெல்லாம். ப்ரமோஸா? அப்படின்னா மாப்பிள்ள தன்னோட மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற காதல தனத்துக்கிட்ட மனசை திறந்து சொல்லணும். அதான். அது ப்ரப்போஸ் தம்பி. அது அப்படி கூட சொல்லலாமா? ஆனா அவன் மனசு திறந்து சொல்லணுமா? ஆமா.
சொந்த பொண்டாட்டி கிட்ட சொல்றதுக்கு என்ன தம்பி தயக்கம்? நல்லா கேளுங்க. பட்டுன்னு சொல்லிட வேண்டியதானே? அந்த பட்டுன்னு தான் மாப்பிளைக்கு சட்டுன்னு வர மாட்டேங்க. மனசுல மறைச்சு வச்சிருக்கிற காதல இவன் சொல்றதுக்கே தயங்குறாமா. அதுக்கு நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அது ரெக்கமெண்டேஷன் சும்மா இல்ல. ஆஹா, ஐயோ, நான்லாம் போய் சொல்ல முடியாது தம்பி. மாமா சும்மா இருக்க மாட்டியா? அம்மா மாமா இதோ உளறிட்டு இருக்காருமா, நீங்க இதை விடுங்கம்மா. தம்பி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்கம்மா. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தனம் மேல அளவு கடந்த காதலும் அன்பும் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அத சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நீங்க மனசு விட்டு சொன்னாதானே அவங்களால அத புரிஞ்சுக்க முடியும். சொல்லாத அன்ப மனசுக்குள்ள அப்படியே மறைச்சு வச்சிருக்கிறதுல யாருக்கு பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? நீங்க 2 பேருமே வாழ வேண்டிய வயசு பசங்க. சீக்கிரம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் தான் நாங்க எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் தம்பி. அதோட இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் போற விஷயம் இல்ல தம்பி. உங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு ஒருத்தர்கிட்ட சொல்லும் போதுதான் அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சொல்ற உங்களுக்கும் மன நிறைவாவும் இருக்கும். அதனால நீங்களே நேரா போய் உங்க மனசுல இருக்கிறத நேரா தனத்துக்கிட்ட சொல்லுங்க. சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம் தம்பி, தனத்துக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். தெரியுமா? பாரா, 2 பேருமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இப்படி கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கீங்களா? லே மாப்ள, சாபுத்திரி போட்டு பார்த்துட்டு சட்டுன்னு யாரா ஒரு ஆள் சொல்லிருங்கடே. சாபுத்திரியா? இதே முறையிலேயே இந்த காலத்துல சீக்கிரம் சொல்லியிருப்பாரு போல. இவன் என்னடா என்ன ரொம்ப தான் ஓட்டுற. நீ வாவனு கொல்ல போறா. இழுத்துட்டு முதல்ல வேலையை பாரு போ. தனோ, தனோ, கேட்டல்ல? கதிர் தம்பி மனசு முழுக்க நீதான் இருக்க தனோ. எந்நேரமும் உன்னை பத்தியும் உன் நல்லதை பத்தியுமே யோசிக்கிற இந்த பையனை மிஸ் பண்ணிடாத தனோ. தேவையில்லாத குழப்பத்தை தூக்கி போட்டுட்டு சீக்கிரமா வாழ்க்கையை துவங்குங்க. இப்படி ஒரு நல்லவன்லாம் எந்த ஜென்மத்திலையும் கிடைக்க மாட்டான். உங்களுக்கு நடுவுல யாரையும் விளையாட விட்டுட்டு வேடிக்கை பார்க்காத. நீங்க 2 பேருமே நல்ல ஒரு முடிவை எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா உன் இஷ்டம்.